Case study number 1, basic configuration. Required என்னன்னு சொல்லிட்டு இல்லையா, routing information protocol, distance vector routing protocol algorithm கீழே வரக்கூடியது, Prisman for algorithm, circuit reader கூடிய routing information protocol. அது 3 version இருக்கு, version 1, version 2 and next generation இல்லையா, NG. அதனால பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், மேக்ஸிமம் ஹாப் கவுண்ட் எவ்வளோ 15, 16 வந்துச்சுன்னா இன்ஆக்சஸபிள்னு சொல்லி எரர் வந்து. ஓகேவா, அப்போ ஹாப் கவுண்ட் இருந்துச்சுன்னா மெட்ரிக் ஃபார் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். 3 வெர்ஷனுக்குமே என்னது ஒரு மெட்ரிக்கு, ஹாப் கவுண்ட் தான் வந்துட்டு மெட்ரிக். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், டைமர்ஸ் எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அப்டேட் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாரு. எவ்ரி 30 செகண்ட்ஸ் அப்டேட் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்கேஸில் டவுன் ஆச்சுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பெசிஃபிக் டைமர் ரன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரவுட்டிங் டேபிள்னு தூக்குவார். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஹோல்ட் டவுன் டைமர் வந்து 180 செகண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைமர் வந்து 180 + 60 240 செகண்ட்ஸ். இந்த செகண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்டேட்டு தூக்குவார். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ டிஃபால்ட் என்னது 120 ஃபார் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் வந்து 120. நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரிசம். இன்கேஸ் R1லேருந்து வந்து R2க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா அதே இன்ஃபர்மேஷன் அதே ரவுட்டருக்கு திருப்பி அதே இன்டர்ஃபேஸில் சென்ட் பண்ண மாட்டேன், மற்ற இன்டர்ஃபேஸில் சென்ட் பண்ணுவார். அதில் வந்து என்னது ஸ்ப்ளிட்டரிசம் லூப் அவாய்டன்ஸ் மெக்கானிசம். நெக்ஸ்ட் பாய்சன் ரிவர்ஸ் அண்ட் ரவுட் பாய்சன். ரவுட் பாய்சன் என்னன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஷட் டவுன் ஆகுதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரக்கூடாதுங்கிறது என்னது ரவுட் பாய்சன். ரியல் நாலேஜ் மற்ற ப்ரோட்டோகால்ஸ் அது ரவுட் பாய்சனுங்கிறது என்னன்னா அந்த அப்டேட் வந்து ஸ்பெசிஃபிக் ரவுட்டருக்கு போகக்கூடாதுங்கிறது ரவுட் பாய்சன். அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணுவார்னா பாய்சன் ரிவர்ஸ் பண்ணுவார். அதே அப்டேட்டை நமக்கு அன்ரிச்சபிள் இருக்குது, இன்ஆக்சஸபிள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ செகண்ட்ஸ் முடிச்சு தூக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம 3 ரவுட்டர் இருக்குது. ஓகேவா, ஒன்று நம்ம ஷட் டவுன் பண்ணலாம். ஓகேவா, இல்லைன்னா 16வது ரவுட்டர் கொண்டு வைக்கலாம். நம்ம 16வது ரவுட்டர் கொண்டு வைக்க முடியுமா, கண்டிப்பாக வைக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரவுட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, ரவுட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த பாசிவ் இன்டர்ஃபேஸ் பண்ணிடுறேன். என்ன இன்டர்ஃபேஸ்? பாசிவ் இன்டர்ஃபேஸ். பாசிவ்னா ஒரு இன்டர்ஃபேஸில் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லையா. பாசிவ் பண்ணிக்கலாம், ஒன்லி கேன் ரிசீவ் பண்ணால் சென்ட். ஓகேவா, இந்த இன்டர்ஃபேஸ் நான் பாசிவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா இட் கேன் ரிசீவ் தி அப்டேட்ஸ் பட் இட் நாட் சென்ட் தி அப்டேட்ஸ் டு R1க்கு அப்டேட்டை சென்ட் பண்ண மாட்டார். ஆனால் பாசிவ் இன்டர்ஃபேஸ்னா என்னது லாஜிக்கலாக ஷட் டவுன் ஆகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் பர்டிகுலர் ப்ரோட்டோகாலுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பாசிவாக இருக்கும். அதே இன்டர்ஃபேஸ் நீங்கள் OSPF போட்டிருந்தீங்கன்னா OSPF நீங்கள் பாசிவ் பண்ணாமல் வச்சிங்கன்னா நார்மலாக எல்லா வேலையும் நடக்கும். இப்போ ரிப்பு போட்டிருந்தீங்கன்னா ரிப்புக்கு மட்டும் நீங்கள் பாசிவ் பண்ணியிருந்தீங்கன்னா ரிப்புக்கு மட்டும் பாசிவாக இருக்கும். மற்ற ப்ரோட்டோகாலுக்கு அது இந்த எஃபெக்ட் வரும். அதில் வந்து பாசிவ் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற கான்செப்ட் நம்ம சொன்னதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, கான்ஃபிகரேஷன் ஆரம்பிச்சு அப்போ 200.100 ஜீரோ நெட்ஒர்க் 200 100 200 நெட்ஒர்க் இல்லையா. இங்கே நோ பேக் 10 இருக்குது, இங்கே பின்னாடி 172. கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் web 1 IP address 10.1 default mask class A interface serial 0/0/0 no shutdown IP address 200.100.100.1 255.255.55.0 class C. Okay, next R2 interface serial 0/0/0 no shutdown IP address 200.100.100.2 255.255.255.0 basic interface serial 0/0/1 no shutdown IP address 200.100.200.1 255.255.255.0 exit. Next R3 configure terminal interface no back 1 IP address 172.16.0.1 255.255.0.0 class B interface serial 0/0/1 no shutdown IP address 200.100.200.2 ஸோ அதனால் இது பண்ணாமல் ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணி இல்லையா, அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பேஸ் ஃபார்ம் எல்லாமே அப்ளை. இப்போ நம்ம ரவுட்டர் 1லேருந்து என்ன பண்ணிக்கலாம்,
ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் ரவுட் மாதிரி ரவுட்டில் கொடுக்க மாட்டோம். இவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம இவருக்கு ஷேர் பண்ண போகுது. யாரும் டிபெண்ட் மற்ற வேலையை என்னோட பாரு ரிப்பு பார்த்துப்பாரு. நம்ம எதையும் கவலை பண்ணலாம். ஓகேவா? கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் ரிப்பு எனேபிள் பண்ணுறது சிம்பிள். ஒரு 3 கமெண்ட் அது மாதிரி நீங்கள் பெருசாக அடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகேங்களா? ரவுட்டர் நடத்தி கொஸ்டிமர் கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டோகாலும் இருக்கும். பிஜிபி, ஏஜிஆர்பி, ஐஎஸ்எஸ், ஐஎஸ்ஓ, ஐஜிஆர்பி, மொபைல், ஓடிஆர், OSPF இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம என்ன எனேபிள் பண்ண போகிறோம்? ரிப். ஓகேவா? ரிப். நெக்ஸ்ட் நெட்வொர்க். நம்ம என்ன எனேபிள் பண்ணோம்? எப்பவுமே நெட்வொர்க் தான் எனேபிள் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ரவுட்லையும் ரிப் தான் கொடுத்துருப்போம். இண்டிவிஜுவலாக .1 ஐபி கொடுக்க மாட்டோம். .0 கொடுப்போம். ஓகேவா? அப்போ இவருக்கு என்னெல்லாம் ஐபி தெரியும்? 10.0.0.0 கிளாஸ் ஏ. நெக்ஸ்ட் நெட்வொர்க் 200.100.100.0. அப்போ ரெண்டு சொல்லியாச்சா? எக்ஸிட். ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா வெர்ஷன் 1 தான். ஃப்ளஷ் அடாப்டர், ஹோல்ட் டவுன் டைமர்ஸ், இன்வெல் டைமர், போர்ட் நெட்வொர்க் எல்லாமே உள்ள வந்து நீங்கள் சேஃப்டி பார்த்து ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பண்ணீங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டீபக், ஐபி ரிப், டெர்மினல், மானிட்டர் இதெல்லாம் பின்னாடி இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறது. எவ்ரி 30 செகண்ட்ஸ் அப்டேட் சென்ட் பண்ணுறாரான்னு சொல்லி பார்க்குறது. இப்போ சென்ட் பண்ண மாட்டாருன்னா R2 நம்ம ரிப்பு எனேபிள் பண்ணணும்னா சென்ட் பண்ணுவோம். கான்ஃபிகர் டெர்மினல் ரிப் நெட்வொர்க் 200.100.100.0 நெட்வொர்க் 200.100.200.0. ஓகேவா? எக்ஸிட் டீபக் ஐபி ரிப் டெர்மினல் மானிட்டர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்டேட் சென்ட் பண்ணியிருக்காரா? என்ன சென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே இருக்கா 255.255.255னா மீன்ஸ் ப்ராட்காஸ்ட். சொன்ன மாதிரி வெர்ஷன் 1 என்ன பண்ணுறாரு? ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எவ்ரி 30 செகண்ட்ஸ் அப்டேட் சென்ட் பண்ணுறாரா? என்ன சென்ட் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க. ரிசீவ்டு வெர்ஷன் 1 அப்டேட் ஃப்ரம் 200.100.100.2 மீன்ஸ் பக்கத்தில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. எந்த இன்டர்ஃபேஸில் 0/0/0 ரிசீவ் பண்ணியிருக்காரு. என்ன ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா 200.100.200.0 மீன்ஸ் இந்த சைடு இருக்கிற நெட்வொர்க்கு இவருக்கு ஒரு ஹாப் தானே ரீச் ஆகும். பார்த்தீங்கன்னா டீபக் பண்ணால் உங்களுக்கு கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். 1 ஹாப் தானே வந்து அவருக்கு அது ரிசீவ் ஆகும். இப்போ இவர் சென்ட் பண்ணுறது என்ன சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? சென்டிங் வெர்ஷன் 1 அப்டேட் நெட்வொர்க் 200 பற்றி சொல்கிறாரு. ரிசீவ் ஆனதா? ஓகே. சென்டிங் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் 10 பற்றி சொல்கிறாரா? நெட்வொர்க் 1 சொல்லி சொல்கிறாரா? ஓகே. இப்போ நம்ம வந்து R2ல போய் சர்ச் பண்ணோம்னா ஷோ ஐபி ரவுட் ரிப் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 120 இருக்கா? அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூ 1ங்கிறது நம்பர் ஆஃப் ஹாப்ஸ் மெட்ரிக். ஓகேவா? இதுதான் வந்து ரிப்பீட்டட் ரன். டீபக் ஆஃப் பண்ணிட்டு R3 எனேபிள் பண்ணலாம். ரவுட்டர் கான்ஃபிகர் ரவுட்டர் ரிப் நெட்வொர்க் 172.16.0.0 நெட்வொர்க் 200.100.200.0 exit show IP route link. protocols 120 போட்டுருக்குமா? AP protocols show IP information reach out how should we this brief show IP லேட். ஓகேவா? அப்போ 10ங்கிறது R1 பின்னாடி இருக்கிறது 2 ஹாப் தானே ரீச் ஆகுது. இது வந்து 1 ஹாப் தானே ரீச் ஆகுது. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? இப்போ நான் இந்த எண்ணில் இருந்து R1லேருந்து R3லேருந்து R1 பிக் பண்ணால் கண்டிப்பாக நான் இங்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னதுன்னா ரிப். இவ்வளோ ஒரு 3 கமெண்ட் அடிச்சு ரிப்போர்ட்லாம் இது ரிப்பர் எவ்வளோ இருக்குன்னு இன்னும் டைமர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து பார்க்கணும். எப்படி நம்ம அதுன்னு சொல்லி மேனுவேட் பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்போ வந்து R2 இருக்கா இல்லையா? R2ல அந்த பர்டிகுலர் 0/0/0 மீன்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்றேன்னா
going to make it as passive interface. Passive interface மாத்தலாம். அப்ப என்னன்னா இந்த சென்ட் பண்ணத பண்ண முடியும், ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும் பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அது பண்ணிடலாம். கான்ஃபிகர் டெர்மினல் அவுட்புட்குள்ள போய் இத பண்ணனும். passive interface பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து 0/0/0 தப்பா இருக்கு. 0/0/0/0. ஓகே, பாசிட்டிவ் இன்டர்ஃபேஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? இது சென்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரிசீவ் மட்டும் பண்ண முடியும். R2னால R1ல போய் பார்த்தா இந்த ரவுட்ல இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஷோ இப்போ ரவுட் பண்ணிங்க ரவுட்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டைமர்லாம் ரன் ஆகும். அந்த டைமரில் என்ன ஆகும்? ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னா பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்மளால 3 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வீடியோ ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளியர் ஐபி ரவுட்டிங் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ரவுட்டிங் டேபிள் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். இப்போ அப்படியே இருக்கா 30 செகண்ட்ஸ் இந்த டைமர்ஸ் எல்லாம் ரன் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கும். நம்ம என்னன்னா அந்த டைமர்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு கிடையாது. டைமர்ஸ் நம்ம வேணும் நின்று பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு அது நீட் கிடையாது. ஜஸ்ட் அதை வந்து பாசிவ் இன்டர்ஃபேஸோட எஃபெக்ட். இப்போ அது திருப்பியும் நம்ம நார்மலாக கொண்டு வந்துடலாம். ரவுட்டர் 3 நோ பாசிவ் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரோம். அதை வெளியே இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்காது. திரும்ப என்ன பண்ணணும்? கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஓகேவா? பாசிவ் இன்டர்ஃபேஸோட ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா நமக்கு ஸ்பிளிட் ஹரிசான் வந்து நமக்கு தனி கேஸ் ஓகேவா? நம்ம அது நெக்ஸ்ட் கேஸ் 2ல பார்த்துக்கலாம். ஸ்பிளிட் ஹரிசான் ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? இந்த ரவுட் பாய்சன் ரவுட் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா? பாய்சன் ரிவர்ஸ் ரவுட் பாய்சன் அதை பற்றி பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டீபக் பண்ணி டெர்மினல் மானிட்டர் அதே மாதிரி R2 சேம் ப்ரொசீஜர் I2 டெர்மினல் கொடுத்தேன்னா இப்போ ஒன்றும் இல்லையா? என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த நான் ஷட் டவுன் பண்ணுறேன். இந்த இடத்த ஷட் டவுன் பண்ணால் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து போகக்கூடாது. இன்ஃபர்மேஷன் போகக்கூடாது. அது வந்து ஆக்சுவலாக ஒரு வாய்ஸ். ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணுவாருன்னா நம்ம எடுத்து சென்ட் பண்ணிடுவார், இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுவார். நம்ம பார்க்கலாம். R3ல போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஷட் டவுன் பண்ணுறேன். சீரியல் 0/0/1 ஷட் டவுன். இதை ஷட் டவுன் பண்ணிட்டு ஷட் டவுன் திஸ் ஒன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சசிபிள் எரர் வருதா? பார்த்தீங்களா? இதுதான் வந்து ரவுட் பாய்சனோட பாய்சன் ரிவர்ஸோட எஃபெக்ட். ரவுட் பாய்சன் வந்து ஒர்க் ஆகுது நம்ம பார்க்க முடியாது. பாய்சன் ரிவர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இதே நீங்கள் 16th ஒரு ஹாஃப் அக்கௌண்ட் உள்ள வச்சிங்கனால என்ன ஆகும்? இதே எரர் வரும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு சம் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்பிளிட் ஹரிசானோட பார்க்கலாம்.